தன்னோட பொண்ணோட 5வது பிறந்த நாள் அன்னைக்கு அப்படிங்கிறதுனால தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 200 ரூபா கடன் வாங்கிட்டு ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த அப்பா. அவ தன்னோட ஃப்ரெண்டோட விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அப்பாவை பார்த்தோன்னே ஐ அப்பா அப்படின்னு நேராக ஓடியாந்துருக்காங்க. ஒரு பொம்மையை கொடுத்துட்டு இந்தா வச்சுக்க அப்படின்னு இருக்காரு. எனக்கு இந்த பொம்மை வேண்டாம், அவ போட்டிருக்கால எனக்கு அது மாதிரி ஜல் ஜல் கொலுசு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா அது காலை குத்தும், உனக்கு வலிக்கும், இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி உனக்கு நான் நாளைக்கு வாங்கி தரேன், இல்லை எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அங்கேருந்து ஒய்ஃபு ஏங்க பிறந்த நாள் அதுமா அவளை அழுவ விட்றீங்க, சரி சரி நான் இன்றைக்கே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காரு. பாக்கெட்டில் பார்த்துருக்காரு, வெறும் 30 ரூபா தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. சரி வெள்ளி கொலுசு என்ன விலை அப்படின்னு கேட்கலாம் போனால் 2000 ரூபா சொல்லியிருக்காங்க. சரி வெள்ளி மாதிரி இருக்கிற கொலுசுனா கூட மினிமம் நமக்கு 100 ரூபா தேவைப்படுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அந்த 30 ரூபாய்க்கு ஒரு உண்டியல் ஒன்று வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. பொண்ணு அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஜல் ஜல் கொலுசு வேணும் அப்படின்னு அவங்க அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் உடனே ஒரு மேஜிக் பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு பார் அப்படின்னு இந்த உண்டியல் எடுத்து காமிச்சிருக்காரு. பொண்ணு ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. அப்பா சொல்லியிருக்காரு இது என்னைக்கு ஃபுல்லாகுதோ இதை உடச்சி இதுலேருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம், நம்ம ஜல் ஜல் கொலுசு வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காசு போடணும். அம்மா எனக்கு அது காசு கொடுங்க அப்படின்னு போயிட்டு ஏதோ கேட்டிருக்காங்க. அம்மா ஏதோ கொடுத்துருக்காங்க. இவங்க கொண்டு வந்து உண்டியலில் போட்டிருக்காங்க. அதுலேயும் ஜல்லுன்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கு. இவருக்கு தினமும் அலுவலகத்தில் டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. இருந்தாலும் பொண்ணுகிட்ட பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கமேங்கிறதுக்காக இல்லைப்பா டீ ரொம்ப பித்தமாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 10 ரூபாயை கொண்டு வந்து தினமும் பொண்ணுகிட்ட கொடுப்பாரு. அந்த சில்லறை காசை இவங்க உள்ள போட்டுட்டு இருப்பாங்க. உள்ள போட்டு குளிக்க பார்ப்பாங்க. ஜல் ஜல்னு சவுண்ட் வரும். இது கூட நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிருக்கு. இப்போ உண்டியலில் கண்டிப்பாக ஒரு 2000 ரூபா பணம் சேர்ந்துருக்குன்னு இவர் நினச்சிட்டு சரி இதை உடச்சிட்டு போய் நம்ம ஜல் ஜல் கொலுசு வாங்குவோமா அப்படின்னு அப்படின்ட்டு இருக்காங்க பொண்ணும். அதை உடச்சி எண்ணி பார்க்கும்போது 2030 ரூபா இருந்திருக்கு. சரி நான் அதை எடுத்து கொண்டு போயிட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 2000 ரூபா நோட்டு ஒன்று வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பிங்க் கலர் பேப்பர் கொடுத்தா நமக்கு ஜல் ஜல் கொலுசு கொடுப்பாங்களா, கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா, அப்படின்னா அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாக்கெட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. பத்திரமா வச்சுங்க அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏத்தாப்புல அவரோட ஃப்ரெண்டு அவரோட குழந்தைய தோளில் போட்டு வந்துட்டு இருக்காரு. என்னடா உனக்கு 2-3 நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, இவளையும் தோளில் தூக்கி போட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா அவருக்கு 3 நாளாக ரொம்ப காய்ச்சல், அதனால என்ன பண்ணுறதே தெரியல, நானே உன்னை பார்க்கலான்னு நினச்சேன், கைமாத்த அதுவும் பணம் இருந்தா குடுறா அப்படிங்கும்போது இவர் சொல்லியிருக்காரு டேய் உங்ககிட்ட தானடா நான் வழக்கமாக பணம் கேட்பேன், என்கிட்ட இருந்தால் நான் கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை பார்த்துருக்காரு. பொண்ணு அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு அந்த 2000 நோட்டு எடுத்து கொடுத்து அங்கிள் நீங்கள் அக்காவை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு கண்ணத்தை தட்டிட்டு நான் அப்புறம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு வந்திருக்காரு. இவர் குழந்தைய திரும்பி பார்த்துருக்காரு. குழந்தை சொல்லியிருக்காங்க அப்பா உங்ககிட்ட 30 ரூபா பணம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நம்ம மறுபடியும் அந்த மேஜிக் பாக்ஸ் வாங்குவோம், மறுபடியும் அதை நம்ம அதில் காசு சேர்ப்போம், மறுபடியும் நம்ம ஜல் ஜல் கொலுசு வாங்குறதுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிடாம்மா அப்படின்னு வாரி அணைச்சிருக்காரு தன்னோட குழந்தைய. அந்த நேரத்தில் இவருக்கு தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிற தன்னோட அம்மாவோட குணம் அப்படியே தன்னோட பொண்ணுக்கு வந்திருக்கிறத நினச்சி பூரிப்படைந்திருக்காரு அந்த அப்பா.